உயிர்க்கினிய உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இது அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம், தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னால். என் அன்பிற்கினிய உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் திரைப்படமும் அரசியலும் என்பதை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். திரைப்படம் வெறும் பொழுதுபோக்காக மட்டுமில்லாம இன்றைக்கு திரைப்படத்தில் நடித்து புகழ் பெற்றாலே போதும் நாட்டை ஆள்வதற்கான தகுதி வந்து விடுகிறது என்ற நிலை இருக்கிறது. மற்ற மாநிலங்களைப் போல் இல்லாமல் இங்கே தொடர்ச்சியாக 5 முதல்வர்களை தந்திருப்பது திரைப்படமாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி இங்கே விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமாதான். இது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, வரலாறும் கூட. இந்த மண் சார்ந்த கலையான தெருக்கூத்துகள் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் மக்கள் கண்முன்னே நிறுத்தியது. கூத்தோ நாடகமோ ஒவ்வொன்றும் அந்தந்த காலத்து அரசியல் பேசியது என்பதே உண்மை. அப்படியாக இருந்த கலை திரைப்பட நவீனம் தொடங்கிய போதே இதனுள்ளும் அரசியல் கைகோர்த்துக் கொண்டது. ஒவ்வொரு திரைப்படமும் ஒரு அரசியல் பின்னணியை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லி நின்றது. விடுதலை போராட்ட களத்தை மட்டுமல்ல, அங்கே காந்தியையும் நேதாஜியும் கண்முன்னே நிறுத்தியது திரைப்படங்கள். விடுதலைக்கு பின்னான தமிழக அரசியலில் ஒருபுறம் தேசியத்தை பேசிய திரைப்படங்கள் மக்களை வாரி சுருட்டிக் கொண்டிருந்தது. மறுபுறம் மாநில அரசியல் பேசிய திரைப்படங்களும் வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் திரைப்படத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டது திராவிட கட்சிகள். கம்யூனிச கொள்கையின் பேசியபடியே அரசியலை தாங்கியிருந்தது திரைப்படம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு அரசியலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசியிருந்தது தமிழ் திரைப்படங்கள். அரசியல் அரங்கில் வெற்றி பெற வேண்டும் என்றால் திரைப்படத்துறையில் நுழைய வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் திரைப்படங்களில் கதை வசனம் எழுத ஆரம்பித்தார். அதே போன்று தன் சீர்திருத்த கருத்துக்களை அரசியல் வெளியில் உலாவிட திரைப்படத்தை பயன்படுத்தினார் கலைஞர் கருணாநிதி. மக்களின் பிரச்சனைக்காக போராடுபவராக திரை உலகில் உலா வந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மட்டுமன்று, என்.எஸ். கிருஷ்ணன், எம்.ஆர். ராதா ஆகியோர் சீர்திருத்த கருத்துக்களையும் அரசியல் பற்றியும் சமூகத்திற்கு எடுத்துச் சொன்னார்கள். அதனால் பெரும் மாற்றம் நிகழ்வுற்றது. அப்படி அரசியலில் இந்த திரைப்படம் என்ன மாற்றம் நிகழ்த்தியது, மாற்றத்திற்கு என்ன காரணம், இதை பற்றி ஆராய்வதே இந்த நிகழ்வின் நோக்கம். தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக அரங்கத்தில் நம்மோடு மதிப்புமிக்க பெருமக்கள், இங்கே பெருமதிப்பிற்குரிய ஐயா மோகன் காந்திராமன் அவர்கள், தென்னிந்திய திரைப்பட சம்மேளனத்தினுடைய முன்னாள் தலைவர், இங்கே பெருமதிப்பிற்குரிய தோழர் குமரேசன் அவர்கள், தீக்கதிர் நாளேட்டினுடைய ஆசிரியர், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் எஸ்.எம். பார்க்கர் அவர்கள், அகில இந்திய தௌஹீத் ஜமாத்தின் தேசிய தலைவர், பெருமதிப்பிற்குரிய கவிஞர் ஐயா பிரைசுடன் அவர்கள், புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியர் ஐயா மோகன் காந்திராமன் ஐயா, காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோழா, பசையற்று போனோமடா என்று பாடிய மகத்தான மாமனிதன் எங்கள் ஐயா தோழர் ஜீவானந்தம் அவருடைய அண்ணன் மகன். நீங்க திரைப்படத்துறையிலும் இருந்திருக்கிறீங்க, அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டு அரசியலும் திரைப்படமும் பிரிக்க முடியாத அளவுக்கு பின்னி பிணைந்து இருக்கிற காரணம் என்னங்கய்யா? தமிழ்நாட்டில் மட்டும்தான்
அரசியல் போராட்டத்தில், இந்திய விடுதலை போராட்டத்தில் கலைஞர்கள் பங்கெடுத்தது இந்தியாவிலேயே தமிழ் மாநிலத்தில் மட்டும்தான் அதிகமாகும். இப்போது நடப்பது போராட்டம் அல்ல. அன்று வெள்ளையன் ஆட்சி காலத்தில் அடிமைகளாக இருந்த போது சுதந்திர போராட்ட பாட்டு பாடுவதே பெரிய ராஜ துரோகம் என்று இருந்த போது அதையெல்லாம் மீறி நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் தேசிய பாடல்களையும் தேசிய கருத்துக்களையும் தமிழ்நாட்டு கலைஞர்கள் மட்டும்தான் கொண்டு வந்தார்கள். குறிப்பாக விஸ்வநாத தாஸ் என்ற ஒரு நாடக நடிகர் ஜாதியில் மிக 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 கீழ் ஜாதி, ஆனால் மிகப்பெரிய போராட்டவாதி. அவன் பெரிய கலைஞன், நாடக நடிகன். அவருடைய நாடகத்தில் அதாவது இயக்கத்தை பற்றி, தேசிய போராட்டத்தை பற்றி, வெள்ளையனை தாக்கி வசனம் வராத நாடகங்களே இருக்காது. கதற்குள்ளாய் அணிந்து விட்டுத்தான் நாடகத்திலே நடிப்பார். அவரது நாடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது அந்த காலத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால். ஆனால் அந்த தடையை அந்த சாதாரண மனிதன் மீறி நாடகம் நடத்துவார். அவருடைய நாடக கோட்டையில ஃபுல்லா போலீஸ் எப்போ நிற்கும். எப்ப இவர் காந்தியை பற்றி பேசுறாரு, எப்ப தேசியத்தை பற்றி பேசுறாரு, உடனே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு நாடகத்திற்கும் கதர்கொடி கப்பல் தோன்ற பாடுவாரு, காந்தியை பற்றி பாடுவாரு, கதற்குள்ளே வச்சுப்பாரு. இவரை கைது பண்ணிட்டு போவாங்க, மறுநாள் வருவாங்க. இப்படிப்பட்ட ஒருவர். அதே மாதிரி தியாக பூமி, சேவாசதனம், சதிலீலாவதி, இப்படிப்பட்ட பல படங்கள். இந்த படங்களை எல்லாம் எடுத்தவர்கள் தமிழ்நாட்டு கலைஞர்கள், தமிழ்நாட்டு இயக்குநர்கள். அதை எழுதியது தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள். எந்த மாநிலத்திலும் சுதந்திர போராட்டத்தை தூண்டியது கலைஞர்களே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கலைப்பிரிவினர், நாடகம், சினிமா தயாரிப்பாளர் பிரிவினர்கள் இந்த அரசியலை வளர்த்தார்கள். அதனால்தான் அரசியலும் கலையும் தமிழ்நாட்டில் பின்னி பிணைந்து இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஐயா, நீங்க சொல்லுங்க. குமரேசன் ஐயா, நீண்ட காலமா ஒரு அரை நூற்றாண்டுகளா இந்த மண்ணை தமிழ் திரைப்பட துறை தான் ஆண்டுகிட்டு இருக்குது. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது மக்களின் பின்னால் திரையுலகிலும் அரசியல் உலகிலும் என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மக்களின் முன்னால் கொண்டு வருகிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ் சினிமாவின் வரலாற்றில் இருந்து அரசியலை பிரித்து பார்க்க முடியாது. தமிழக அரசியலுடைய வரலாற்றில் இருந்து சினிமாவை பிரித்து பார்த்து விட முடியாது. இன்னும் சொல்ல போனால் நம் சமூகத்திலே நாடகங்கள், ஐயா சொன்னாங்க, நாடகங்கள்ல பாரம்பரியத்தை சொன்னாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த சமூகத்தில் என்ன பேர் இருந்தது? கூத்தாடிகள். அது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் என்று எந்த அளவுக்கெல்லாம் இழிவுபடுத்த முடியுமோ அப்படி இழிவுபடுத்திய சமூகத்தில் சினிமாவிலே கூத்து ஆடியவர்கள் அரசியல் தலைவர்கள் என்கின்ற அந்தஸ்தை கொடுத்தது, மரியாதையை கொடுத்தது, அவர்கள் சொல்வதை மக்கள் செவித்திடந்து கேட்க வைத்தது திரைப்பட உலகம் என்று அது அத்தனை சாதனைகள் இருக்கிறது. எனவே தன்னுடைய மொழியில் பேசுகின்ற, தன்னுடைய வாழ்க்கையை காட்டுகின்ற இந்த திரைப்படத்தில் அவர்கள் தனக்கு தேவையான அரசியலையும் சொல்ல தொடங்கிய போது மக்கள் உற்று கவனிக்க தொடங்கினார்கள். அதுதான் தமிழ் சினிமாவுக்கும் தமிழக அரசியலுக்குமான அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்தது. அண்ணா பார்க்கிறேன்னா, நீங்க சொல்லுங்க. ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறாரு, என் தேசத்தின் இளைஞர்கள் இருட்டறையில் திரையரங்குகளில் தமக்கான தலைவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படித்தான் இருக்குது. அவங்க சொல்றாங்க, ஆளுகிற தகுதியை திரைப்படம் தந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு ஏன் தமிழகத்தில் இந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், இரண்டும் ஒன்றாக கலந்து விட்டது. அதனால் தான் இரண்டையும் பிரிக்க முடியவில்லை. அதுதான் குமரேசன் ஐயாவும் சொல்றாங்க. நான் சொல்கிறேன், அதுதான் இந்த தமிழகத்தினுடைய சாபக்கேடு. இந்த தமிழகம் முன்னேறாததற்கு முதல் கேடு எங்க இருந்து வந்ததென்றால், அந்த கலையை கலையாக வைத்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்கார். கலையிலே மக்கள் தன்னுடைய தலைவனை தேட ஆரம்பித்தானே, அன்றைக்கு ஆரம்பித்தது நம்மளுடைய சனியன். இன்றைக்கு வரும் விட்டதாக இல்லை. இன்றைக்கும் என்னடான்னா, நம்ம இளைஞர்கள் நீங்க சொன்ன மாதிரி எங்கடா நிக்கிறான்னா, பெரிய கட் அவுட் வச்சு பாலாபிஷேகத்துல நின்றுட்டு இருக்கிறான். அப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும்
படுகுடியில் தள்ளி இருக்கிறது. இது நான் வந்து இதா சொல்லல. பக்கத்துல கேரளாவுல பாருங்க, கேரளாவுல அவன் சினிமா பார்த்துட்டு இருக்கான், கரெக்டா பாக்குறான். எந்த மரியாதையும் அரசியல்வாதிக்கும் கிடையாது, சினிமா நடிகனுக்கும் கிடையாது. இதெல்லாம் ஓடி போய் பாக்குறது, ஐயோ வந்துட்டாரு அப்படின்னு சொல்றது. இல்லை என்றால் 100 கார்கள் பவனி செல்ல அந்த பவனி போகுது என்பது தமிழ்நாட்டுல மட்டும்தான். இதே பாருங்க, இதே வங்காளதேசம் என்று மேற்கு வங்காளம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சத்யஜித் ரே என்ற ஒரு ஒரு அற்புதமான இயக்குனர் தான் மேலை நாட்டுக்கே இந்தியாவை காட்டினான் என்று சொல்லக்கூடிய அளவுல உள்ளக்கூடிய அந்த இடத்துல அவன் கலையை தனியா பாக்குறான், அவன் அரசியல் தலைவனை தனியா பாக்குறான். அதனாலதான் மம்தா பானர்ஜி நடந்து போக முடியும். கம்யூனிஸ்ட தோழர்கள் 20 ஆண்டு காலம் அரசாண்டு விட்டு ஜோதி பாசு சாதாரண ஆட்டோவை பிடித்துக்கொண்டு தன்னுடைய லக்கேஜை தானே தூக்கி உள்ள வச்சுட்டு போக முடியும். அப்படிப்பட்ட தலைவனை இங்க காட்டுங்க பார்க்கலாம். இங்க காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாது என்றால் இவன் எல்லாம் திரைப்படத்தால் வாத்தெடுக்கப்பட்டவன். மொத்தமா அவன் பெயிண்ட் அடிச்சுதான், அவன் மூஞ்சில பெயிண்ட் அடிச்சுதான் கொண்டு நிப்பாட்டி இருக்கிறோம். அவன் இந்த பவனி இல்லாமல் வர முடியாது. தமிழக வரலாற்றுல மக்களுக்காக, மக்கள் மத்தியில் இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு தலைவரை எனக்கு காட்டுங்க. காட்டப்படாததற்கு காரணம் சினிமா சினிமா சினிமா. ஐயா கவிஞரையா நீங்க சொல்லுங்க. ஏன்னா அர்ப்பணிப்பு, தியாகம் இதெல்லாம் பலனற்று போயிருது. திரைப்படத்துல புகழ் பெற்றாலே போதுங்கிற நிலைமை இருக்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்தை சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். தமிழக வாழ்வியல் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அப்படிங்கிற ஒரு சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படையிலும் தெய்வம் நின்று கொள்ளும் அரசன் அன்று கொள்வான்கிற அடிப்படை சார்ந்ததுதான் நம்ம தமிழகத்தினுடைய எந்த மதமாக இருந்தால். ஒரு நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிநாதம் கூத்தும் பாட்டு. கூத்து பாட்டினுடைய பரிணாம வளர்ச்சி நாடகமும் சினிமா. நாடகத்தில் இருந்து நல்ல கலைஞர்கள் சினிமாவுக்கு வரக்குள்ள நாடகத்தில் என்ன சொன்னார்கள்? வெள்ளை கொக்குகள் பயிரை மேய்தடி விரட்டுங்கடின்னு வெள்ளைக்காரனை சொல்லக்கூடிய அந்த தேசிய மனப்பாங்கு இருக்கு. ஒரு ஊடகம் தவறானதல்ல. ஊடகத்தில் தவறானவர்கள் வந்திருக்கிறார்கள் வேண்டும் என்றால் பதிவு செய்யும். அதனாலதான் வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சன் துறையும் என்ன பேசினாங்கிறது அது மிக அரசாங்க ரகசியம். சக்தி கிருஷ்ணசாமின்னு ஒரு ஆள் எழுதின வசனம் தான், நீ என்ன எங்க குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, உனக்கு எதற்கு கொடுக்க வேண்டும் வட்டி வரி என்று கேட்டதினால் மக்களை எழுச்சி உரை செய்தது. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஏவிஎம் குடும்பத்தாரால் தான் பார்ப்பானை வெள்ளையர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்ற காலமும் போச்சே என்ற பாரதியார் பாடல் நமக்கு கிடைத்ததற்கு காரணம் ஒரு சினிமா. ஹரிச்சந்திராங்கிற ஒரு நாடகம்தான் சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மாக வழிமாற்றியது. அதனால அந்த ஊடகத்தில் இருந்த தியாகி விஸ்வநாதன் போன்றவர்களும் 5 முதல்வர்களை தமிழக அரசு தந்திருக்கிறது. அதற்கு அடிப்படை சினிமாவா இருந்தாலும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய எழுச்சிமிகு வசனங்கள், கலைஞர் அவர்களுடைய எழுச்சிமிகு வசனங்கள், அதற்கு பின்பு வந்த ஜானகி அம்மையார், இன்றைய தினம் இருக்கக்கூடிய முதல்வர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு தந்துவிட்ட திட்டம், இதையெல்லாம் கொடுப்பதற்கு அடிநாதம் மக்களுடைய வறுமை. அதை பின்பு வந்தவர்களோ அல்லது இன்று உள்ளவர்களோ தவறாக பயன்படுத்திக்கிறார்களா இல்லையா என்பது விவாதத்துக்குரிய விஷயம். நல்லவர்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கு, ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்வதற்கும் சினிமாவில் பாடலாக சொல்வதற்கும் இந்த சினிமா தான் காரணமாக இருந்தது. அதனால்தான் பட்டுக்கோட்டை சொன்ன அந்த கருத்துக்கள் வேப்பமர உச்சியில் நின்று பெய்யொன்னு ஆடுதுன்னு விளையாடும் பிள்ளையிலேயே சொல்லி வைப்பார்கள். வேலையற்ற மீனர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வீணாக கிடந்து வெம்பி விடாதே என்று பட்டுக்கோட்டை பதிவு செய்வதற்கு சினிமா தான் காரணம். நல்ல சினிமா நல்ல தலைவனை உருவாக்கியது. காலம் மாற்றியதற்கு சினிமா பொறுப்பல்ல. சினிமா என்பது வெகுஜன ஊடகம். அது ஒரு டபுள் எட்ஜ் நைஃப் மாதிரி. நல்லா பயன்படுத்தினா எதிரியை அழிக்கலாம், தப்பா பயன்படுத்தினா உன்னையும் அழிக்கும். அப்போ வந்தவர்கள் மக்களுக்கு சமூக சேவை செய்வதற்காக வந்தார்கள். இப்பொழுது வருபவர்கள் எல்லாம் முதல்வர் கனவோடு வருகிறார்கள். அதற்கு சினிமாக்காரன் பொறுப்பானவர் இல்லை என்பதை நான் பதிவு செய்கிறேன். ஏன் வட மாநிலங்களில் இன்றைக்கும் மதவாத சக்திகளால் ஆட்டம் போட முடிகிறது? ஏன் வட மாநிலங்களில் ஒப்பீட்டளவில் சொல்ற, தமிழகத்திலும் மத சக்திகள் இருக்கின்றன, தமிழகத்திலும் ஜாதிய சக்திகள் இருக்கின்றன, அதெல்லாம் மறுக்கல. ஆனா ஒப்பீட்டளவில் வட மாநிலங்களில் அவையெல்லாம் தலைவிரித்து ஆடுகின்றன. அங்கே சாதி வெறியும் மத வெறியும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒப்பீட்டளவில் அது மட்டுப்பட்டு இருக்கிறது. எப்படி அதுல தமிழ் சினிமாவுடைய பங்களிப்பை தவிர்த்து விட்டு மறுத்து விட்டு அதையெல்லாம் பார்க்க முடியுமா? நான்
கேட்பது கீழ் வெண்மணி. அது எங்கே இருந்து வந்தது? அப்போது என்ன செய்தது? இந்த கலைகளும் இந்த சித்தாந்த அரசியல் சக்திகளும் என்ன செஞ்சது? யாரு போய் நின்றா? 44 பேர்கள் கூலி கட்டதுக்காக ஒரு குடிசையில எரிக்கப்பட்டானே, அந்த வரலாறு எங்கே இருந்தது? இங்கே அல்லவா? அரசியல் மாற்றம் என்பது வேறு. என்னுடைய பார்வை தெளிவாக இருக்கிறது. கூத்தாடுங்கள், கலை கொண்டாடுங்கள், ஆடுங்கள், பாடுங்கள், இது உங்களுடைய தேவை. உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி வேண்டுமானால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அது அரசியல் மாற்றங்களை உருவாக்கி இருக்கின்றதா என்று பார்த்தால் அது அவர்களை தலைவர்களாக மாற்ற வேண்டாம் செய்திருக்கிறது. சினிமாக்கள் மாற்றங்கள் வரும் என்றால் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை விட சினிமாவில் மாற்றத்தை யாராவது ஏற்படுத்த முடியுமா? அவர் தண்ணி அடிச்சதை எங்கேயாவது காட்டுங்க. ஒரே ஒரு படத்துல மட்டும் தண்ணி அடிச்சார். நினைத்ததை முடிப்போனா என்னமோ நினைக்கிறேன். அந்த படம் அது கூட தண்ணி அடிக்கிற மாதிரி நடிப்பாரு. நடிச்சத கூட என்ன, இன்னொரு எம்ஜிஆர் வந்து தப்புல அடிப்பார். ஏன் முன்னாடி தண்ணி அடிக்க கூடாது, ஏன் முன்னாடி சிகரெட் குடிக்க கூடாது அப்படிம்பார். நான் கேட்கிறேன், அப்படி என்றால் அதிமுகவுடைய நண்பர்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் தண்ணி அடிக்காதவங்களா, சிகரெட் பிடிக்காதவங்களா, எதுவுமே செய்யாதவங்களாக இன்றைக்கு நல்லவர்களாக வல்லவர்களாக மாற்றப்பட்டிருக்கணுமே. மாற்றப்பட்டு விட்டார்களா? சொல்லுங்க, காமிங்க பாப்போம். காமிக்க முடியுமா? கெட்டதான் மக்கள் எடுத்துக்கிறான், நல்லதை எதுவும் சினிமாவில் இருந்து எடுத்துக்கல. மக்கள் உடையதை மக்களாக படம் பிடித்துக் கொள்ள கொடுக்கக்கூடியவங்களை நம்ம எதுக்கல. அது நல்ல ஊடகம், அற்புதமான ஊடகம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சிறந்த ஒருவரிடம் கையிலே அது கிடைக்குமையானால் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு புரட்சி வெடிக்கும். கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஐயா, இப்ப இந்தியாவுல எல்லா மாநிலங்கள்லயும் திரைப்படம் இருக்கு. இப்ப அருகில் இருக்கிற கேரளாவில் கூட திரைப்படம் இருக்கு. அங்கே புகழ்பெற்ற கலைஞர்களாக இருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா மம்முட்டியோ ஐயா மோகன்லாலோ ஒரு எப்படி நம்ம ஊர் பதவினா ஒரு மாமன்ற உறுப்பினர் அளவுக்கு கூட அவங்க வர முடியாத நிலையில் இருக்குது. ஏன்னா அவங்க அரசியல்ல அந்த மக்கள் வந்து அரசியல் வேற, அண்ணன் பார்க்கிறவர்கள் சொன்னது மாதிரி திரைப்படம் வேற என்ற பார்வையில் இருக்கிறாங்க. ஆனா நமது மண்ணில் அப்படி இல்லை. நம்ம நாட்டில் நீங்க பாக்குறீங்க, நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முதல்வர்கள், இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவர் வர எல்லாமே திரைப்படத்துறையில இருந்து வந்த அந்த புகழ், அதன் மூலமா மக்களுக்கு நன்கு அறிமுகமாகிற ஒரு வாய்ப்பு. இதை வைத்துக்கொண்டு எந்த சித்தாந்தமோ நோக்கமோ கொள்கையோ இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம தலைவராயிரலாம்ங்கிற ஒரு வாய்ப்பு இங்க இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வாய்ப்புங்கிறது தானாகவே வந்த ஒரு வாய்ப்பு அல்ல. தானாகவே வரல. கலைஞர்களுடைய கலை துறையில சம்பந்தப்பட்டவர்களுடைய தியாகங்கள், அது ஈட்டி தந்த பலன்தான் இது. தியாகங்களை செஞ்ச கலைஞர்கள் யாராரு? அதான் சொல்றேன். வீட்டை விட்டு பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு இருந்த காலத்தில் சமூகத்துக்கு சேவை செய்யவும் தேசிய போராட்டத்தில் ஈடுபடவும் கலைத்துறைக்கு துணிச்சலாக வந்த பெண்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் டிபி ராஜலட்சுமி, கே.பி. சுந்தராம்பாள். இந்த மாதிரி தியாக செம்மல்கள் சாதாரண ஆட்கள் அல்ல. கூத்தாடிகள் என்று சொல்லப்பட்ட காலத்தில் மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட அந்த தொழிலை செய்து அதன் மூலம் தனக்கு வருவாய் வந்தால் போதும் என்று நினைக்காமல் தேசத்தை பற்றி கவலைப்பட்டு தேச விடுதலைக்காக பாட்டு பாடியவர்கள், நடித்தவர்கள், நல்ல கருத்தை சொன்னவர்கள் கலைஞர்கள். அதன் பலன்தான் இது. அதாவது தான் உண்டு தனது வேலை உண்டு என்று பிற மாநில கலைஞர்கள் இருக்கிறார்கள். நண்பர் சொன்னார் சத்யஜித்திரே படம் எடுத்தாருன்னு. ஆமா, மிகப்பெரிய தயாரிப்பாளன், இயக்குனர். உலகத்தில் அவர் மாதிரி ஒருத்தர் கிடையாது. வங்காளதேசத்தை சேர்ந்தவர், வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். கலைக்காக என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் படம் எடுக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். அந்த துறையில் நம்முடைய கலைஞர்கள் அப்படி அல்ல. இந்த தேசம் வேண்டும், இந்த தேசத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், ஜாதி துவேஷம் ஒழிய வேண்டும், மதுவிலக்கு பிரச்சாரம் முடிய வேண்டும், காந்தி மகானை பற்றி எல்லோரும் தெரிய வேண்டும் என்று எந்த மாநில கலைஞர்களும் நினைத்ததில்லை. தமிழ் கலைஞர்கள் தான் நினைத்தார்கள். நண்பர் சொன்னாரு பெரியாரை மறந்து விட்டோமோ. மறக்கல. பெரியார் மிகப்பெரிய அஸ்திவாரம். அதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சி யாரும் மறக்க முடியாது. ஆனால் பெரியாருடைய கொள்கை அவரால் மட்டும்
பறைசாற்றப்படவில்லை. எம்.ஆர். ராதா, என்.எஸ். கிருஷ்ணன் போன்ற கலைஞர்களால் பறைசாற்றப்பட்டது என்பதை ஞாபகம். சினிமாவால ஏதாவது கெட்டு போச்சு சொன்னா அதல்ல. சினிமா இல்லை என்றால் தமிழகத்தில் இந்த மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்காது. பாரதியார் பாட்டு கிடைச்சிருக்குமா தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டுக்கு பாரதியார் பாட்டு கிடைச்சிருக்குமா ஒரு சினிமாக்காரன் இல்லைன்னா? அப்ப இந்த அரசியல்வாதிகள் எங்க போயிருந்தாங்க? பாரதியார் பாட்டு எங்கே ஒரு ஸ்டேட்ட அடகு வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டுடைய ஏவி மெய்யப்ப செட்டியார் அந்த பாடலை வாங்கி தேசியமயமாக்கினாரு. அப்ப இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் காணுமே, எங்க போயிருந்தாங்க அரசியல் தலைவர்கள் எல்லாம்? ஒரு சினிமாக்காரன் தான் அதை செய்தான். அதனால்தான் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, வெற்றி எட்டு திக்குமுட்டு கொட்டு முழுசே, சுதந்திரம் இது வந்துருச்சே, இந்த பாட்டுகள்லாம் வரவருக்கு காரணம் ஏவி மெய்யப்ப செட்டியார். சினிமாக்காரன் இல்லைன்னா பாரதி பாட்டு இன்னைக்கு பாப்புலர் ஆயிருக்காது. இதுதான் உண்மை. ஆக சினிமாவால நாடு கெட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு பாருங்க, அது ஒரு சப்பை கெட்டு. நான் திருப்பி கேட்கிறேன், சமூகத்தில் மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் சாதியமற்ற சமுதாயம் இன்றைக்கு தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கா? அன்றைக்கு கூட இல்லாத மோசமான நிலை இன்றைக்கும் தர்மபுரிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் என்னது சுவர்களை உடைக்கக்கூடிய அளவிலே கம்யூனிஸ்ட் தோழர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கோவில் கருவறைக்குள் செல்லக்கூடாது. இன்றைக்கும் என்னுடைய தொப்புள் கொடி உறவு என் தாழ்த்தப்பட்ட சகோதரன் பாதிக்கப்பட்டு நிற்கிறான். அது எல்லாம் ஏன் இந்த புரட்சியெல்லாம் செய்யறதுக்கு? ஏன் உங்களுடைய தமிழ் சினிமா தள்ளி நின்றுச்சா? தமிழ் கலைஞர்கள் தள்ளி நின்று விட்டார்களா? தமிழ் கலைஞர்கள் இதை பற்றி சிந்திக்கவில்லையா? சினிமா மட்டுமே எல்லாவற்றையும் மாற்றும் ஏன் எதிர்பார்க்கலாம்? அவர் தான் ஐயா தான் சொன்னார். நான் சொல்லல, ஐயா சொன்னாரு மறுமலர்ச்சிக்கு காரணமே அதான். சினிமா மாத்திருச்சான்னு சினிமாவை மாத்த பாக்குறாரு. கண்டிப்பா சினிமா மாறணும். மக்கள் சினிமாவாக எல்லாவற்றிலும் மற்ற மாநிலம் பத்தி ஒப்பிடுறாரு. மற்ற மாநிலம் வர்த்தகத்துறையிலிருந்து வந்தவர்கள், பெரிய படிப்பாளியாக இருந்து வந்தவர்கள், பொருளாதாரத்திலிருந்து வந்தவர்கள்லாம் அரசியல்வாதிகளா இருக்கிறார்கள். அங்கெல்லாம் ரொம்ப வாழுதா? ரொம்ப முன்னேறிட்டாங்களா? ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்களா? எனவே அங்கே இருக்கிற அதே சுயநல சக்திகள் சினிமாவிலும் இருக்கிறார்கள். எனவே சினிமாவோட ஒரு பகுதியை இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இந்த இப்ப கேட்டாரு, ஏன் தர்மபுரி வந்திருக்குன்னு கேட்டாரு. சினிமாவுக்கு பங்கு இருக்கு நான் சொல்றேன். அது ஒரு வாதமாக வைக்கலாம். நேற்றைய சினிமாவுக்கும் இன்றைய சினிமாவுக்குமான வேறுபாட்டை, அதிலே உள்ள நுட்பமான அரசியலையும் கூட நாம் சேர்த்து பேசலாம். அப்ப வேறுபடுறீங்க. அப்ப சினிமாவை 3, 2, 4 பிரிங்க வாங்க. நல்ல சினிமா எது, கெட்ட சினிமா எது, பிரிக்க வரையலாம் வாங்க. அப்படி வாங்க. இன்றைக்கு நல்ல சினிமா நடிக்கின்ற நடிகர்கள் யார், கெட்ட சினிமா நடிக்கின்ற நடிகர்கள் யார் சொல்லுங்க பாக்கலாம். இன்னைக்கு 2 பீஸ்ங்கிறது எங்க இருந்து வந்திருக்கு? எல்லா பீஸும் அங்கதான் இருந்து வந்துச்சு. எல்லாம் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு? ஆடை அலங்காரத்திலிருந்து அத்தனை பிரச்சனை எங்க இருந்து வருது? நான் அலங்காரத்தை கொலை சொல்ல, அது உங்க இஷ்டம், உங்க பிறப்புரிமை. நீங்கள் உரிமையை பேசிக் கொள்ளுங்கள், வேணாம் நான் சொல்லல. ஆனால் இன்றைக்கு சீரழிவு என்று கலாச்சாரத்திலிருந்து பேசுறீங்க, மத்திலிருந்து பேசுறீங்க. தமிழனுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு, தமிழன் என்று பேர் சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்றடா. எங்க நிக்க முடியுது சொல்லுங்க, காட்டுங்க, ஒரு இடத்தை காட்டுங்க எனக்கு. இப்ப இவர்கள் சொன்னதெல்லாமே சினிமா ஏதோ இந்த சமூகத்தை கெடுப்பதாகவும் சினிமா மட்டுமே அழிவதாகவும். ஒன்றே ஒன்று, நன்மை பயக்கும் கவிதைகள் யாவும் அல்லாவின் அருட்கொடைகள் என்று ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கு இஸ்லாத்துல. நல்லதை எதை செய்தாலும் அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்வது. ஆனா அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லை என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு இந்த சினிமா தேவைப்பட்டது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னார். அதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய வசனத்தில் எடுத்து சொன்னோன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற வசனம் உலகம் முழுவதும் பிரசித்தமாக. அன்பே சிவம் என்பது இந்துக்களுடைய தர்மம். அதே அன்பே சிவம்ங்கிறது திருமூலர் சொன்ன இன்னும் அன்பே சிவம் என்பதை யாரும் அறிகிறார் என்று சொன்னார். அந்த அன்பே சிவங்கிற வீடு எல்லா வீட்டு வாசல்லையும் சொல்லியிருக்கு. அன்பு தாண்டா கடவுள்னு சொன்ன அந்த ஒரு மதத்தினுடைய, இந்து மதத்தினுடைய கோட்பாட்டை வெளிப்படுத்தியதற்கு சினிமா தேவைப்பட்டது. நல்ல பொழுதியெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார்னு எங்களுடைய பட்டுக்கோட்டை எழுதியதை சொன்னது ஒரு சினிமா. நாடு என்ன செய்தது உனக்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு என்று புரட்சி தலைவர் பாடிய பாடலை தந்தது சினிமா. குடிசைகளை என்ன செய்வது, தேவையில்லாத காரணத்தால் குடிசைகள் கொளுத்தப்படும் என்று கண்ணதாசன் வசனம் எழுதியது சினிமா. சமூக மாற்றங்கள் அத்தனையும் தந்ததனுடைய அடிநாதம் சினிமாவுக்கு இருக்கு. மதவாதிகளிலும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், சினிமாக்காரர்களையும் அயோக்கியம் இருக்கிறான், அரசியல்வாதிகளையும் அயோக்கியம் இருக்கிறான். அதனால
அவர்களை சுட்டி காட்டி நீங்க திருத்தணுமே ஒழிஞ்சு கேன்சர் எங்க இருக்கோ அங்க ஆபரேஷன் பண்ண உடம்பையே ஆபரேஷன் பண்றேன்னு சொன்னா அது எப்படி? அது இந்த சினிமாவுடைய இன்றைய அரசாங்கம் நடப்பதற்கு அதிக ரெவென்யூ கொடுக்கிறது சினிமா. வெள்ளமோ புயலோ போய் முன்னாடி பணத்தை அள்ளி கொட்டுவது எங்களுடைய சினிமா. சிறு சேமிப்பு நாடகத்துக்கு சினிமா. எதை பற்றி ஒரு சின்ன அறிக்கையை சொல்வதற்கு ஒரு சினிமாக்காரன் வந்து சொன்னா நீங்க அத்தனை மக்களையும் சென்றடைகிறது. ஒண்ணுல எவனோ ஒருத்தன் உத்தராட்ச கொட்டையை போட்டான், ஊர்ல இருக்கவன் உத்தராட்ச கொட்டையை போட்டான். 30 நாள் ஒருத்தர் சாமியார் வேஷம் போடுறான், 30 நாள்னாச்சும் அவன் திருந்துறான். அதனால சினிமாவை தவறாக பயன்படுத்தியவர்களை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சினிமாவை கெட்டவர்களை தர்மபுரி காரணத்துக்கு சினிமாக்காரன் போய் அங்க நின்று நீ அடிச்சுக்கன்னு சொன்னானா அந்த அவலத்தை அடுத்த சினிமாவாக எடுத்து இனி 100 வருஷங்களுக்கு அந்த தர்மபுரி நடக்காதுன்னு சொல்வதற்கு சினிமாக்காரர் ஆரம்பமாக இருக்கின்றார். ஒழுக்கமாகவும் நியாயமாகவும் வாழுகின்ற இந்த சீமான் ஒரு சினிமாக்காரர். இந்த தேசத்தை பற்றியும் மக்களை பற்றியும் 3 மணி நேரம் போராடக்கூடிய எங்களுடைய தலைவராக என்று விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் அடிப்படையில் ஒரு சினிமாக்காரன். அந்த ஒன்றுக்காகவே பாராட்டணும். என்னன்னா சினிமா என்ற ஊடகத்தை அதை உங்களுடைய போஸ்ட்மார்டம் செய்வதற்கு ஒரு சீமான் என்ற ஒரு நடிகனை முன் வந்திருக்கிறார் இல்லையா, அதுக்கு நாங்க பாராட்டுறோம். அதுக்கு நாங்க தப்புன்னு சொல்லல, பாராட்டுவோம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஒட்டுமொத்த சினிமாவும் தவறு நான் சொல்லவே இல்லை. நான் மிக தெளிவாக சொல்கிறேன். நீங்க சில செக்டர் பிரிக்கிறீங்க, அப்படி அல்ல. இந்த ஊடகம் மிக தெளிவாக நீங்க இருக்கு அழகா இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு தூக்கு போட்டு ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்ல வருவது தூக்கு போட்டதை மட்டும் நம்ம சொல்லல, தூக்கு போடுவதற்கு எத்தனை பேர் காரணமாக இருந்தார்கள். சினிமா எடுத்த தூக்கு போட்டு செத்தவே எத்தனை பேர், எத்தனை தயாரிப்பாளர்கள் நடுரோட்ல பிச்சை எடுக்கிறான். ஒரு நிமிஷம் இப்படி சொல்வதாக இருந்தால், வாதங்கள் புரிவதாக இருந்தால் வேறு. நம்ம அதை சொல்லவே வரல. நான் சொல்ல வருவது, நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டது, மாற்றங்களை வித்திட்டு இருக்கிறது, மாற்றங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்றால், நான் கேட்பது பராசக்தியை விட, நீங்கள் சொன்ன அண்ணாவை விட, எம் ஆர் ராதாவை விட அதிகமாக மக்கள் மத்தியில புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னவர் யார் இருக்க முடியும்? எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களை விட புரட்சிகரமான கருத்துக்களை சொன்னவர்கள் யார் இருக்க முடியும்? என்ன ஏற்பட்டிருக்கு? என்ன மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு சொல்லுங்க.